பெற்றுக்கொள்வார்கள். ஒரு நிமிஷம். இந்த படத்தில் உதவி செஞ்ச உதவி மேடைக்கு வாங்க. மேடைக்கு வரவும். ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பா இங்கதான் இருக்காரு. விஜயகாந்த் சார் முன்னிலையிலும் மற்றும் ராதாகிருஷ்ணன் அவரோட மேனேஜராக ஆசைப்பட்ட அவரும் இங்கதான் இருக்காரு. ஸோ எல்லாருமே சேர்ந்து அந்த ஆடியோவை வெளியிட நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருமே பெற்றுக்கொள்வாங்க. இதோ உங்களுக்காக LSS ட்ரெண்ட் மியூசிக் ஹரி அவர்களும் அன்போடு மேடைக்கு வரவும். ட்ரெண்ட் மியூசிக் ஹரி. ஓகே. Okay, so love, share and subscribe. Correctங்களா சார்? Yes. LSS. Thank you so much in theater. So எப்பவுமே நான் சொல்ற மாதிரி தான், நீங்கள் இன்றி நாங்கள் இல்லை. ஸோ கண்டிப்பா பிரஸ் அண்ட் மீடியா கண்டிப்பா தரமான படமா இருந்தால் அது நிச்சயமா மக்கள் கிட்ட போய் கரெக்டா சேர்த்துருவீங்க. ஸோ இந்த படத்தையும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டோட கொடுக்கணும். அண்ட் எஸ், we will end with a photo session. ஒரு குரூப் போட்டோ எடுத்துடலாம். ADs எல்லாருமே வந்துட்டீங்களா? ஓகே. ஒரு சில பேர் இங்க வர முடியல, பட் டீம் வந்து அவங்களுக்கு வினோதினி மேம். இந்த படம் வரும் பொழுது அவருக்கு உண்டான ஒரு அடையாளம் வந்து ரொம்ப பெருசாக கிடைக்கும் அப்படின்னு என்னுடைய எதிர்பார்ப்பு. இந்த புதிய ஹீரோ அண்டு அவங்க சிம்ரன் அத்வானியா ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்களா? படத்தில் பண்ணியிருக்கீங்க. ஓகே. இந்த பொண்ணுடைய கண் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கண் நிறைய பேசுது. அவங்க இன்னும் நிறைய படங்கள் ஆதவ் கிருஷ்ணா. இப்போ நான் உங்கள் பேர் என்னன்னு கேட்ட மாதிரி அடுத்த தடவை யாருமே கேட்க மாட்டாங்க. ஆதவ் கிருஷ்ணானா எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரியான படங்கள் வந்து நீங்கள் வந்து மேன்மேலும் நிறைய பண்ணணும். உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு சின்ன குறும்பு தெரியுது. அது கொஞ்சம் புதுசாக இருக்குது. த்ரூ அவுட் தி மூவி நான் அந்த இதிலெல்லாம் பார்க்கும்போது குறும்பு கொப்பளிக்கிற ஒரு முகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு முகம் இருக்குது. உங்களால் ஒரு நெக்ஸ்ட் டோர் பாய் அப்படிங்கிற அந்த இது வந்து திறம்பட செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும். இந்த தயாரிப்பாளர்கள் வந்து மேலும் நிறைய படங்கள் பண்ணணும்னு வாழ்த்துறேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். Token of love from the producer side to Kadiresan sir, producer council secretary அவர்கள். நான் எத்தனையோ ஃபங்க்ஷனில் கலந்துருக்கிறேன். பட் இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னோட குடும்ப நண்பர், எனக்கு நெருங்கிய நண்பர் பாலகோபியோட மகனோட அறிமுக விழாவில் கலந்துக்கிட்டது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பல தயாரிப்பாளர்களுக்கு பக்கபலமாக இருந்து பல படங்கள் வெற்றிகளுக்கு உழைத்தவர். அந்த வெற்றியில் நம்மளும் ஒரு பங்களித்து அவரது மகனுக்கு வாழ்த்தணுங்கிறதுக்காக தான் நான் அந்த விழாவுக்கு வந்திருக்கிறேன். ஆதவ் கிருஷ்ணா அவர்களுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அந்த சாங் பார்த்தோம், அந்த மலையடிக்கு ஒரு நொடியே, அது ஒரு லிரிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பாக்ட் ஆச்சு. ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, நாங்களாம் சரண் சார் கிட்ட ஆடியோ ரைட்ஸ் வாங்கின பார்த்தேன் நெக்ஸ்ட் ஜெமினி அவங்களுக்கெல்லாம் பண்ணும்போது சரண் சார் வந்து ஆடியோவில் வந்து அப்படி ஒரு டேஸ்ட் ஆனவர். உங்களுக்கு அந்த அஜித் சார் படம் அமர்க்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா சத்தம் இல்லாத ரத்தம் கேட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக ஒரு SP சார் பாடியிருப்பார். அந்த கான்செப்ட்லாம் யாருமே இது வரைக்கும் அந்த கான்செப்டில் அந்த சாங் வந்ததே கிடையாது. அதேமாதிரி பார்த்தேன் நெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னாலும் அதே ஒரு இம்பாக்ட் இருக்கும் உங்களுக்கு. அதே ஜெமினி பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் பேசப்பட்ட பாட்டு ஜெமினி விசில் அடி வந்து பார்த்து அப்படின்னா அவரோட ரசிகராக இருந்து நான் திரையுலகத்தில் வந்து தான் இன்னைக்கு தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னா அது அவங்களோட ரசிகர்கள் தான் காரணம் உங்களுக்கு. அப்படிப்பட்ட சரண் சார் வந்து இந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு இயக்குனர் இருந்து இந்த படத்துக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்காருங்கிறது உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா அவரோட பங்களிப்புங்கிறது இந்த இதில் வந்து சின்ன ஒரு அணில் மாதிரி இருக்குங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குங்கிறது இந்த இடத்துல அவருக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். வந்து உதவி கிடையாது. ஸோ வளர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன உதவி பண்ணோமோ அதான் அதோட உதவி நான் சொல்லுவேன். ஸோ கதாநாயகன் ஆதவ் கிருஷ்ணா அவர்களுக்கும் மற்ற கதாநாயகி அவர்களுக்கும் மியூசிக் டைரக்டர் என்ற இசைநாயகன் மியூசிக் டைரக்டர் அவர்களுக்கு டைரக்டர் மகாலட்சுமி முருகன் அவர்களுக்கும் மற்றும் இந்த படத்தை தயாரிப்பாளர்களுக்கும் இன்னைக்கு வந்து நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறீங்க. ஸோ பார்க்கும்போதெல்லாம் ஒரு புது படம் மாதிரியே தெரியல அவர்கிட்ட. அவர் 10 படம் பண்ண மாதிரி இருக்குது. ரியாக்ஷன் ஆகட்டும், சாங்கில் டூயிட் சாங் ஆகட்டும்,
ஃபைட் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. உண்மையே ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ஸ்பெஷல் என்னென்னா கரெக்டாக லவ்வர்ஸ் டே அன்னைக்கு கரெக்டாக ஒரு லவ் பாட்டு பார்த்துருக்கோம், ஒரு டீசர் பார்த்துருக்கோம். உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்கும். உண்மையிலேயே அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இது என்னென்னா எங்கள் குடும்ப ஃபங்க்ஷன். ஆக்சுவலாக பாலகோபி சார் வந்து எங்களுக்கு குரு மாதிரி இல்லை, அவருடைய பையனும் போது அது எங்கள் குடும்ப விழாவாக தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த படத்தை எல்லாருமே பாருங்கள். மாலை வணக்கம். மகாலட்சுமி எனது மனைவியோட பேர். அவங்க அங்கே தான் இருக்காங்க. அவங்களோட பெருமை பார்த்தோன்னா இந்த எண்ணம் ஒன்று போதும், உங்களை வாழ வச்சிடும். படத்தோட இயக்குனர் கேமராமேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, எல்லா போர்ஷனும் நல்லா இருக்குது. படத்தோட எடிட்டர் மியூசிக் டைரக்டர் சார், அதில் அந்த எங்கடா இருக்காமோ அந்த பாட்டு ரொம்ப பெரிய ஹிட்டாகனு நினைக்கிறேன். அதில் ஏதோ கொஞ்சம் அந்த புள்ளி மாதிரி வச்சு நல்லா இருக்குது. அந்த டியூன் ரொம்ப கேட்சிங்காக மைண்டில் இருக்குது. வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் இந்த மாதிரி சினிமா வந்து ரொம்ப கதிரை சார் சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டு வச்சுக்கிற நேரத்தில் சின்ன படங்கள் தான் எல்லாத்துக்கும் வேலைவாய்ப்பு கொடுக்குது. அது மாதிரி ஒரு சின்ன படம் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குன்ற நம்பிக்கையில் திரைப்படத்துறைக்கு வந்திருக்கிறவங்களை வாழ்த்துவது எங்களுடைய அடிப்படை கடமை. அதுக்காக ஒரு டூயட் பாடும்போது ரொம்ப யோசிக்கிறேன். அதெல்லாம் வாய்ப்பு நிறைய பேர் கிடைக்காதுப்பா, அவன் அலைஞ்சிக்கிட்டு தர்றேன், நீ இப்படி இருக்க என்ன? உங்கள் அப்பாவை பற்றி உனக்கு வந்து அப்பாவா தெரியும். ஒரு சின்ன கேரக்டர் உதாரணம், சூப்பர் ராஜேந்திரன் குருங்கிறாரு. எலெக்ஷனில் 2 பேரும் எதிர்த்து நிற்கிறாங்க, ஒருத்தர் வைக்கிறாரு, ஒரு தூக்குறாரு. ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து நிற்கிறாருன்னா உங்கள் அப்பாவோட கேரக்டர் என்னன்னு நீ சிம்பிளாக புரிஞ்சுக்க. உங்கள் அப்பா உனக்கு அப்பா, ஆனால் அவன் என்ன பாலகோபிங்கிறவன் யாருங்கிறத நீ புரிஞ்சுக்கிறணும். நல்ல பாசிட்டிவாக இருக்க, ரொம்ப இயல்பாக இருக்க. உனக்கு உங்கள் அப்பாவுடைய வியர்வை துளிகள் உனக்கு வெகுமதியாக இந்த திரைப்படம் கொடுக்க வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். வாய்ப்பு. அனைத்து மீடியா பதர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கும் இந்த படத்துக்கும் பாலகோபி சார் மூலியமாக தான் தொடர்பு. தம்பி ஆதவ் கிருஷ்ணா வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் அதுக்கான உழைப்பை நாடி இருக்குது, அதுக்கான உழைப்பை அவங்க கொடுத்துருக்காங்க. அது நல்லபடியாக ஒரு வெற்றி அடையட்டும். இதில் ஒர்க் பண்ணியிருக்க எல்லா டெக்னீஷியன்ஸும், டைரக்டர், ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும், ஹீரோயின் அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இயற்கை இந்த படத்தை வெற்றியடைய செய்யட்டும். நன்றி, வணக்கம். லிரிக் ரைட்டர்ஸ், அதில் வந்து நடித்த கதாநாயகன், கதாநாயகி, அதை இயக்கிய இயக்குனர், அதை நடனம் அமைத்த நடன இயக்குனர், ஒளிப்பதிவு செய்த ஒளிப்பதிவாளர், இவங்க எல்லாருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இசையின் வந்து முக்கியமான இந்த இசை வெளியீட்டுலாம் வந்து வெளியில் கொண்டு போயிட்டு வெற்றியடை செய்யக்கூடிய மீடியாக்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் பாலகோபி சார் வந்து தலைவர் பாலகோபி தான் அவர் கூப்பிடுவோம். ஏன்னா எப்பவுமே அவர் தலைவர் தான். அதனால் அவருடைய விழா, நம்ம நாயகனோட அந்த சாங்கு சீன்ஸ் எல்லாம் பார்த்தேன். பாலகோபி சார் அழைக்கும்போது தம்பி ரொம்ப கொஞ்சம் ஸ்கை டைப்பு, அதனால் கூச்சப்படுவார், நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கன்னாரு. அவர் நடிக்கும்போது அதெல்லாம் இல்லவே இல்லை. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காதல் சீனாக இருக்கட்டும், நடனமாக இருக்கட்டும், அந்த ஃபைட் சீனாக இருக்கட்டும், ஒரு முதல் படம் மாதிரியே தெரியல. பட் என்னென்னா நம்ம எதிர்கால சினிமாவை நம்ம நேசிக்கிறதுனால அந்த சினிமாவுக்கு ஒரு நல்ல நாயகன் கிடச்சிருக்காருன்னு மட்டும் தெரியுது. ஏன்னா நீட்டாக பயணம் இருக்குது அவருக்கு. அதனால் இது முதல் படம், இதிலிருந்து நிறைய வெற்றிகளை அடையணும் அவர். அதற்கு மீடியா நிறைய சப்போர்ட் பண்ணணும். எல்லாருக்கும் வணக்கம். And first of all, I would like to thanks all press and media for coming here. Thank you so much. And next, my producer Balgopi sir and Raghu sir and my director Murugesan sir and my co-artist technicians எல்லாருக்குமே thank you so much. And இங்கே வந்திருக்கவங்க legends எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். மூவி நல்லா வந்திருக்க சொல்கிறாங்க, எனக்கு என்ன சொல்கிறது தெரியல, ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கு. ப்ளீஸ் எல்லாருமே தியேட்டரில் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you so much. அதாவது அவங்க ரொம்ப சுருக்கமான நன்றிகள் சொல்லியிருக்காங்க. அதுலேருந்தே நம்மளுக்கு புரியாத சப்போர்ட் நீங்கள் தொடர்ந்து கொடுக்கணும். அடுத்தபடியாக எல்லாருமே சொன்ன மாதிரி நான் அவர்களே ஒரு சில வார்த்தை இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வார்த்தைகள் பேசலாம். ஒரு சில வார்த்தைகள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் என் மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட், எல்எஸ்எஸ் படத்துக்கு என்னை வந்து காஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஜோன் சாரும் நம்ம ரகு சாரும் தான். முதல்ல அவங்க வந்துட்டு டிசைட் பண்ணலன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் கிடச்சிருக்கு, இந்த மேடையே கிடச்சிருக்காது.
ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அவங்களுக்கு தான். ஏன்னா என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த இவனை இங்கே போடலாம், இவனுக்குள்ளே ஏதோ இருக்குது அது மாதிரி அவங்க யோசிச்சு என்னை கேஸ்ட் பண்ணதுனால என்னால் இங்கே நிற்கும். டைரக்டர் சார் முருகன் சார், அவர் வந்துட்டு சிம்பிளாக சொல்லணும்னா வெரி ஹார்ட் ஒர்க்கர். ரொம்பவே இப்போ வந்துட்டு நானும் அவரும் வந்துட்டு ஸ்டோரி டிஸ்கஷனாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு நம்ம மியூசிக் டைரக்டர் கூட மணிக்கணக்காக உட்காந்துட்டு டிஸ்கஸ் சாங்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும், டைம் போகிறதே தெரியாது. அப்படியே 2 மணி 3 மணிக்கெலாம் கூட பேசியிருக்கோம். ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி மெயினாக எனக்கு வந்து ரொம்ப கைடன்ஸ் கொடுத்தாரு சார். ஒரு எனக்கே சில நேரத்தில் ஒரு டவுட் வரும், ஓகே நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமா, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சார் இல்லை நீ பண்ணுறது இது இல்லை இப்படி பண்ணலாம், அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு நல்ல கைடன்ஸ் கொடுத்தாரு சார். ஸோ தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சினிமாட்டோகிராஃபர் சார், அவர் வந்துட்டு சதீஷ், அவர் வரல இன்னைக்கு, பட் அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ். இந்த படத்துக்கு முன்னாடியே எனக்கு அவரை தெரியும். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ஒரு அவுட்டோர் ஷூட்டில் இருந்ததுனால இன்னைக்கு அவரால் வர முடியல. ஸோ அவர் சொல்லியிருந்தார் வாழ்த்துக்கள் அண்ட் பிரசன்ட் மீடியாவுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட ஒர்க் பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ரூ நீங்கள் படத்தோட சில காட்சிகள் வச்சே பார்க்கலாம். ஒவ்வொரு இது ஷார்ட் ஒவ்வொரு சீனுக்குமே எல்லாமே வந்துட்டு ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு லைட்டிங்கும் எல்லாமே ஃப்ரேமிங் எல்லாமே பக்காவாக பண்ணுவார். ஸோ சும்மா ஒரு மேடைக்கு சொல்லணும்னு இல்லை, உண்மையிலேயே அந்த அளவுக்கு பண்ணுவார் அவர். ஸோ நானே வந்துட்டு ஓகே இது நான் தானா இவ்வளோ நல்லா இருக்கேன் அந்த மாதிரிலாம் எனக்கு டவுட் இருக்கும்போது அவர் வைக்கிற ஃப்ரேமிங் ஓகே அவர் கொடுக்குற பூஸ்ட் அவர் காட்டுற ஃப்ரேமிங்கில் தான் நான் அப்படி தெரியுறேன். ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். நெக்ஸ்ட் நம்ம படத்தோட இன்னைக்கு நம்மளோட கதாநாயகன் பார்த்தா நம்ம அஸ்வமித்ரா சார் தான். ஸோ அவர் கொடுத்த சாங்ஸ் எல்லாம் சான்ஸே இல்லை. எனக்கு வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணுறவங்களுக்கு இவ்வளோ நல்ல சாங்ஸ்லாம் கிடைக்குமானா எனக்கு தெரில. அது ஒரு வரம் தான் நான் சொல்லணும். ஸோ அவர் கொடுக்குற ஒவ்வொரு சாங்ஸ் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இன்னும் 2-3 சாங்ஸ் இருக்குது, அது வரும் கூடிய சீக்கிரம், அது படத்தில் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நல்லா கொடுத்துருக்காரு. அண்ட் அவர் கூட நான் சொன்ன மாதிரி நாங்கள் உட்காந்து பேசுவோம். சார் இது எனக்கு என்னமோ மாதிரி இடிக்குதுன்னா அவர் ஓகே சார் நோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஒரு 3-4 வேரியேஷன் அப்படியே போடுவார். ஸோ இது மாதிரி பல நாட்கள் போயிருக்கு. அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம், சார் இப்படி போடுங்க அப்படி போடுங்க, அவர் சார்னு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார், இவ்வளோ நல்ல சாங்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது டான்ஸ் மாஸ்டர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி நான் ஓரளவுக்கு ஆடுவேன், நான் பெரிய டான்ஸர்லாம் கிடையாது, ஓரளவுக்கு ஆடுவேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஓகே ஃபர்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா எனக்கு டான்ஸ் ஷூட் தான். ஃபர்ஸ்ட் டேவே டான்ஸ் ஷூட் தான். ஓகே நம்ம ஆக்டிங்னா கூட ஓகே ஓரளவுக்கு நான் கான்ஃபிடென்ட்டாக பண்ணிடுவேன், நான் டான்ஸ் ஆடிடுவேன். பட் ஒரு செகண்ட் வந்து ஒரு டக்குன்னு பார்த்தா ஒரு 100 பேர் நிற்கிறாங்க. ஐயோ என்னடா இவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, எப்படி ஆடுறதுன்னு ஒரு ரொம்ப கான்ஷியஸ் ஆகிடுச்சு எனக்கு. எப்படி ஆட போகிறோம், என்னடா பண்ண போகிறோம். அப்புறம் எப்படியோ ஃபர்ஸ்ட் டே எனக்கு அப்படி இருந்துச்சு. அப்புறம் அங்கே இருக்கிற டான்சர்ஸ் எல்லாம் க்ளூ அப்படியே ஜாலியாக டான்ஸ் ஆடி எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் சாங்கே கொம்பு வாழ்வு, ஆக்சுவலாக அது நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருக்கலாம், ரொம்ப அருமையான சாங். ஸோ அந்த மாதிரி சாங் டான்ஸ் மாஸ்டர் எனக்கு நல்லா ரொம்ப அழகான சாங்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ டான்ஸ் மாஸ்டருக்கு தேங்க்ஸ். அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் அவரும் இன்னைக்கு வரல, அது தளபதி தினேஷ் மாஸ்டர் தான் நம்ம இந்த படத்துக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது இங்கே ட்ரெய்லரில் கொஞ்சம் பார்த்துருக்கலாம், ஆனால் அவரோட ஷார்ப் மைண்ட் வந்துட்டு நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். என்னன்னா ஷார்ட்ஸு என்ன ஃபர்ஸ்ட் நாளே தூக்கிட்டார், ரோப் போட்டு தூக்கிட்டார் மேலே. நானும் எதிர்பார்க்கல, ஓகே சும்மா ஃபர்ஸ்ட்டு தான் வரான், எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது, சும்மா பஞ்சு கிக்கு மாதிரி தான் கொடுப்பாருன்னு பார்த்தா ரோப் போட்டு தூக்கிட்டு இப்படி இப்போ பெல்ட் அப்படியே பெல்ட் சொல்லிட்டாரு. அண்ட் அவரோட மெயினான இது வந்துட்டு ஒர்க் வந்துட்டு எடிட்டிங்கில் தான் பார்த்தேன். எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே ஷூட்டிங்கில் என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே மைண்ட்லேயே அவர் எடிட் பண்ணி வச்சிருக்காரு. அங்கே போட்டு சார் அந்த சீனை வந்து இப்படி போடுங்க, இது வருங்க, அப்படியே கரெக்டாக ஷூட் பண்ணிட்டு உங்களுக்கே தெரியும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எவ்வளோ மாதம் கழிச்சு இருக்கும். அது இன்னும் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நடுவில் அவர் அவ்வளோ படம் பண்ணியிருக்காரு, நிறையா படம் பண்ணிட்டு தான் இருக்காரு. இன்னும் கரெக்டாக மைண்டில் வச்சுட்டு அவர் சொல்கிறாரு அங்கே எவ்வளோ மாதம் இருக்கோ, அவருக்கு என்ன மெமரி பாருங்கள், எவ்வளோ ஷார்ப்பான ஆளு பாருங்கள், செம்ம ஹார்ட் ஒர்க்கர் ஆகும். ஸோ அண்ட் நம்ம எடிட்டர் சார் அவரோட ஷார்ட்டும் வந்துட்டு அவரோட ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்களோட படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரு 3 hours கிட்ட இருக்கும் ஃபுட்டேஜ். ஏன்னா காலேஜ்லேயே அவ்வளோ பண்ணியிருக்கோம், அவ்வளோ இருந்துச்சு. டேரக்டர் சாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஸோ அவரும் சேர்ந்து எப்படி உட்காந்து அந்த
1 hour 1.5 hours எப்படி அதை சுருக்குனாங்க இன்ன வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் அவங்க கிட்ட நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும். எப்படி சார் எப்படி சுருக்குனீங்க சார், எப்படி பண்ணீங்க. ஆனால் அவ்வளோ நல்லா அவுட்புட் இருந்துச்சு. ஏன்னா நான் கூட ஓகே சில விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே இந்த மாதிரி இருந்துச்சு. பட் அவங்க அவரோட ஃபர்ஸ்ட் ஆஃப் அவுட்புட் காமிச்சிட்டோன்னே ஓகே சூப்பராக இருக்குது, இதுவே போதும், இதெல்லாம் டேலண்ட் தான் அவங்களுக்கு, இதெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ எனக்கு அந்த மாதிரி கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம லிரிக்ஸிஸ்ட் அவங்களாம் வந்துட்டு பாட்டு பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் கவனிச்சிருந்தீங்கன்னா லிரிக்ஸ்லாம் அவ்வளோ அருமையாக இப்போ நார்மலாக இப்போ வர சாங்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ வரும், ஒன்றுமே புரியாது ஆக்சுவலாக. அதுதான் இப்போ ஹிட் ஆகுது. பட் ரொம்ப நல்ல லிரிக்ஸ்லாம் கொடுத்து எனக்கு ரொம்ப நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய பேர் நான் தேங்க் பண்ணோம். எனக்கு இப்போ டைம் இல்லையா என்னன்னு தெரியல, இருக்கா? ஓகே. நம்ம மேக்கப் மேனாக இருக்கட்டும், ஆர்கேவாக இருக்கட்டும், இல்லை ப்ரொடக்ஷன் சிவானனாக இருக்கட்டும், எல்லாருமே நான் எனக்கு தேங்க் பண்ணுற பெரிய லிஸ்ட் இருக்குது. சாரி நான் சில பேர் மறந்துருக்கலாம், ஸோ தப்பாக எடுத்துக்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு இன்னும் நல்லா மேலும் மேலும் நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்களால் தான் முடியும். ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேலே எனக்கு இப்போ என்ன சொல்கிறது தெரில, ஐ எம் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சாரோட நேம் நான் பட் எனக்கே இப்போதான் தெரிஞ்சுது. ஸோ நைஸ் டு see that சார். ஸோ ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் ஆர் மகாலட்சுமி முருகன் அவர்களே அன்போடு பேச அழைக்கிறேன். நன்றி. என்னை இந்த மேடைக்கு கொண்டு வந்த புரட்சி கலைஞர் ஜெயகாந்த் அவர்களின் ஆசையில் திரு எல்கேஎஸ் அவர்களுக்கும் பிரேமலதா ஜெயகாந்த் அவர்களுக்கும் இந்த மேடையில் நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டுருக்கேன். ஏன்னா நான் உங்கள் ஆஃபீஸில் ஆஃபீஸ் பாய் தட்டு கழுவிட்டு இருந்தேன். சரி அவர் நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. இந்த மேடையை நான் எப்படி நிற்கணும்னு அவர் ஆசைப்பட்டேன். அந்த ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். எனக்கு என்ன சொல்றது தெரியல. அவர் இந்த மேடையில் இல்லாத எனக்கு கஷ்டமாக இருக்கு. மன்னிச்சிருக்கேன். என் கூட தான் இருக்கிறார் அவர். நான் எங்கேயும் போகல, இங்கே தான் ஏதோ பக்கத்தில் வந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு நன்றி. அதுக்கப்புறம் பாலகோபி சார் அவருக்கு நன்றி, ரகு சாருக்கு நன்றி. அப்புறம் ஒரு உதவிக்கிறார் ஆஃபீஸ் பாயாக இருந்த என்ன இவனுக்கு இருக்குது டேலண்ட் இருக்குன்னு சொல்லி என்னை முதல் படத்துலேயே உதவிக்கினார் செத்துட்டார் சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்களுக்கும், டைரக்டர் உதயன் சார் அவர்களுக்கும், மறைந்த ஆர்என்ஆர் மனோகர் சார் அவர்களுக்கும், சத்யன் திரைப்பட இயக்குனர் ஏ ராஜசேகர் அவர்களுக்கும், என்னோட டேலண்ட்டை கொண்டு போட்டு மறைந்த மேனேஜர், ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் அந்த மேடையில் கிடையாது. ராதாகிருஷ்ணன் இறந்துட்டாங்க, மல்லியம்பட்டி மாதவன் சொல்லி உங்களை எல்லாருக்குமே தெரியும். அவங்களாம் இல்லைன்னா சத்தியமாக இந்த மேடையில் நான் கிடையாது. எல்லாருக்கும் நன்றி. சென்னையில் ஊரில் டெய்லர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ சின்ன சின்ன கதைகள்லாம் நாடகம் இதெல்லாம் எழுதும்போது எங்கள் அப்பா நாடகத்தில் நடிப்பார். அவரை பார்த்து எனக்கு நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அப்புறம் நான் எங்கே நடிக்கிறது இருக்கும்போது நானே பசங்களை வச்சு கதையெல்லாம் எழுதி சின்ன பசங்களை வச்சு நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது என்னோட இதை பார்த்து எல்லாரும் சென்னைக்கு போய் சினிமா வேலை ஏன்டா பார்க்குறேன் இங்கே இருன்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா நான் டெய்லர் வேலை பார்த்தாலும் இல்லைடா நீங்கள் இருக்க வேண்டிய இல்லை, நீ சென்னைக்கு போய் எங்கேயாவது கஷ்டப்பட்டு நீ சினிமாவில் சாதிடா, உனக்கு அந்த இது இருக்குன்னு சொல்லி அந்த டெய்லர் ராமசாமி என்னை சென்னைக்கு அனுப்பிச்சி விட்டார். இங்கே வந்து நான் இருந்த இடம் இதய தெய்வம் புரட்சி கலைஞரோட அலுவலகத்தில் ஆஃபீஸ் பாயா. அங்கே இருந்து என்னோடய நான் திரைப்பயணத்தை தொடங்கினேன். அவர் கூட திரும்ப அவர் படத்துல இருந்தேன். 2-3 படம் அவரே சொல்லிவிட்டு திருப்பி
அவரே என்னை கூப்பிட்டு சத்தம் போட்டார், நீ என் கூட இருந்தானே என் ஆள் நினச்சி உன்னை யாரும் கூப்பிட மாட்டாங்கடா, நீயா தனியாக ட்ரை பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு மோட்டிவேஷன்லாம் கொடுக்குறது எனக்கு அவர் தான். இன்ன வரைக்கும் அந்த வீட்டுக்கு கதவை தட்டாமல் போகிற ஆளில் நான் ஒரு ஆள். இதை வெற்றியெல்லாம் எல்கே சுதீஷ் சார் அவர்களுக்கு ரொம்ப பங்கு இருக்குது. நான் அவங்களுக்கு இந்த இடத்துல நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தின் விழாநாயகன் அசுமித்ரா சார் அவர்களுக்கு எனது முக்கிய நன்றி. ஆதவ் கிருஷ்ணா சொன்ன மாதிரி தான். ஆதவ் கிருஷ்ணா நாங்கள் தம்பி ஃப்ரெண்டு அப்படி தான் இருந்திருக்கோம். எங்கள் 2 பேருக்குள்ள பாண்டிங் பயங்கரமாக இருக்கும். நாங்கள் அடிக்காத லூட்டி கிடையாது, நாங்கள் பண்ணாத கிண்டல் கிடையாது, எல்லாமே பண்ணுவோம். ஆனால் ஏன்னா ஸ்பாட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணணும். ஏன்னா அவர் புதுசாக இருந்ததுனால எந்த ஒரு விஷயம் இருக்கக்கூடாது, ஃப்ரீயாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நானும் புதுசு தான் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்டாக ஒர்க் பண்ணால் தான் அந்த டீமை செட் பண்ண முடியும்னு சொல்லி ஸ்டில் ராஜன் சார் இருக்குது, எல்லாருமே ஆர்கேயாக இருக்கட்டும், ஆர்டர்ட்டு ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு. ரஜினி சேகர் சொல்லிட்டது கேமராமேன் சார், மற்ற அந்த பாடல் டிரான்ஸ்மார்ட்டாக இருந்த கிருஷ்ணா சார் அவர்களுக்கும் சரி, தீனா சார் அவர்களுக்கும் சரி, லிரிக்ஸ் சைடு சொல்லணும்னா ஸ்னேகன் சார், அப்புறம் அருண் பாரதி சார் இங்கே இருக்காங்க. அவங்களை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாமே தெரிஞ்சவங்கிறதுனால நான் பெருசாக யாரை பற்றி சொல்லலை. ஏன்னா நான் சொல்கிறதுக்கு மேலே எல்லாமே பண்ணி சாதிச்சிட்டாங்க. மணி அமுதவான் அவர் ஃப்ரெண்டு, அவர் ஆரம்பத்துலேருந்தே வாய்ப்பு தேடி அடையும் போதே அவரோட டேலண்ட் எனக்கு தெரியும். அதனால தான் அவரையும் பார்த்து ஒரு சாங் கொடுத்தோம். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் இன்னைக்கு வெளியிடணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பண்ண பிளான். லவர்ஸ் டே அன்னைக்கு இந்த எல்எஸ்எஸ் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த டைம் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு சொல்கிறோம். அதனால் எப்படியாவது இந்த ஆடியோ லான்ச்சாவது இன்றைக்கி லவர்ஸ் டே அன்னைக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை நாங்கள் இன்றைக்கி ஆடியோ லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்போதும் வேணும்.